ஸோ கைஸ், முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். வரண்டா அங்கிருந்து அங்க இருக்குல்ல வந்துட்டான் முன்னாடி. ஏய், என்ன எடுத்தியா நீ? எடுத்துட்டியா? போய் சொல்லாத. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏய், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என் போன்ல எடுத்துடலாம். இந்தா இப்போ ஒன்னும் குறைச்சல இருறா, அப்படியே இருறா, அவன்கிட்ட கொடுத்துரு. வாங்கிக்கோ, போன் வாங்கிக்கோ. என்ன பண்றான்? எடுத்துடா. டேய், அத தள்ளுற. கேமரா இருக்கும் ப்ரோ கீழே, அது தள்ளு. லெஃப்ட்டுக்கே தள்ளு. ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். போதும் போதும் போதும். ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்துட்டேன். மேப் போட்டுரு, அவன் பின்னாடி போயிடலாம். மஸ்னகுடி மஸ்னகுடி. இருப்பது போல் காதல். என்னவா? ஓகேடா ஓகேடா, டன் டன் டன். நம்மள பொறுமையா பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா அவங்க ட்ருன்னு போயிட்டாங்க. என்ன பண்றது அவனை? இவனை கொன்னுடலாமா? ப்ளூ கலர் கார் தான், பின்னாடி தான் வருது. அவன் வீடியோ இருக்கு சொல்லிட்டு அவன் போயிட்டாங்க. அவன் இந்த காருலாம் தாண்டிடலாம்டா. என்ன சொல்ற? இங்கெல்லாம் எங்கேயும் நிற்க கூடாது. ஆக்சுவலி இங்கெல்லாம் எங்கேயும் நிற்க கூடாது கைஸ். சே, கைஸ்ன்ட்டு உன்னே கைஸ்ன்ட்டுருங்கடா வீடியோவில் பேசிட்டு. அப்புக்குட்டி கைஸ் என்ன அங்கே போவேன்னா கை ஆட்டுனா அந்த டைமில் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அவன் எங்கேயோ இருக்கான், நாங்கள் எங்கேயோ இருக்கோம். வேணா அந்த மாதிரி பண்ணாத.
கொஞ்சமாக தூக்கி போடும் பார்த்தேன். ஷோரிடா. ஆ ஏன்னா வருதா? ஆ ஆ இருக்கலாம். பார்த்தியா, நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் கூட எதுவுமே வைக்கல அவங்க நிற்கிற மாதிரிலாம் இல்லை. அழகாயிருப்பது போல் நான் தான் போயிட்டு வந்தேன். எங்கடா வந்துச்சு இருந்துச்சு, சாணிங்கெல்லாம் போட்டு போயிடுச்சு. வாங்கடா இதையாவது பார்த்துட்டு போங்கடான்ட்டு. பிரான்ச் பிரிச்சுக்கிச்சிங்க போல. அங்கே நான் வந்துடுவேன், நீ இங்கே வந்துக்கோ அப்படின்ட்டு. ஆமாம். கேஷ் ஏண்ணா கேஷ் கேஷ் கைஸ் ஏன மாட்டிக்கிச்சு. எடுக்கடா ஃபோட்டோ. பண்ணாத அவ்வளோதான். விட்டுரு இன்னும் இருக்கான் ஃபுல்லாக. ஜாலியாக இருக்குது கேஷ் அது. வளர்ப்பு யானை போல கைஸ். அங்கே கட்டைகள்லாம் அங்கே இருக்கு. அங்கேயே ஒன்று இருக்கு கைஸ். 3 யானையை பார்த்துரும். 4 யானை பார்த்துரும். புலி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து சொல்கிறேன் கைஸ். ஏதோ கத்திச்சுல இப்போ. வாங்க சார், உங்களோட வருகைக்காக தான் காத்திருந்தேன். மான்களுக்கான பகுதி. இங்க ஒரு 7 மணிக்கு அப்படி வரணும் கைஸ். பார்க்கலாம், இன்னொன்று வருதான் அதே மாதிரி. எடு. போதும் விட்டுரு. ஓடு மட்டும் தான் தெரியும் கிளியரா பக்காவா. மற்றதெல்லாம் சைடில் தெரியும். நம்ம தெரியக்கூடாதுல்ல. நம்ம தெரியும்.
என்னடா இந்த மயில்ரா மயில். அது 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 அது. என்ன எடுத்துறேன். எத்தனை வரைக்கும் போறேன்? எடுத்துறேன். கழுகுல. ஓஹோ. கைஸ், நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டி வண்டியை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்புறோம் கைஸ். இப்போதான் இன்னும் ஒரு 1 hour ஊட்டிக்கு போகிறதுக்கு. எப்படா ஒரே ரோடா? ஒரு வாட்டி பார்த்துடா. சூப்பரா இருக்கு இந்த இடம். இருட்டு இருக்கு. இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கு ஊட்டிக்கு. ஸோ அதான் கொஞ்சம் இழுக்கலான்னு பார்த்தா இன்ஜினை சூடாக்க வேணான்னு பார்க்குறேன். அடிவாரம் போயிட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு கைஸ். பப்ளிக் டாய்லெட்ஸ் 200 மீட்டர். வாவ். சில நேரம் தோணும் நைட்டில் இந்த ரூட்டில் வரணும் அப்படின்ட்டு. ஐயோ ஆமாம்ல. ஏய் இவங்க டூரிஸ்டா இவங்க? அது ஆஃப் பண்ணுற. இந்த ட்ரிப்பில் இன்னைக்கு நாளைக்கு தான் கைஸ் நாங்கள் பயங்கரமான என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தோம்ல கைஸ், ஃபோட்டோ எடுத்திருப்பேன், இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அந்த இடத்துல ஜஸ்ட் 5 minutes முன்னாடி தான் வந்து புலி வந்து தண்ணி குடிச்சு போயிருக்கு கைஸ். அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் சொன்னாங்க. சா லக் இல்லை போல, மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச நைட்டு ஸ்னோஃபால் ஆகும்னு நினைக்கிறேன். சரியான குளிர் கைஸ், கை விரலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது.
கிளவுஸ் எல்லாம் நான் உள்ள வச்சுட்டாங்க கைஸ். ஐயோ, ஊசியில குத்துற மாதிரி குத்துதே. ஆத்தி ஆத்தி டி ஆத்தாடி. ஓ மை காட். ஐயோ, எப்படி என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. டேய், லைட் ஆஃப் பண்ண சொல்றானா? ஃபாக் லைட் பிச்சு போட்டுறேன் பாறேன். ஓ மை காட். ஐயோ, ஊட்டி டு மசனகுடி ரூட்டு அந்த செக் போஸ்ட் இப்போ தான் தாண்டுறோம் கைஸ். இதை தாண்டிட்டோம்னா நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் உள்ளே வர முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்லோப்பில் இறங்கும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதான். ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்த ரோடு தான் பேர் வந்து கோஸ்ட் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி கோஸ்ட் ரோடு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டென்ட் போட்டு தங்கறதுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். ஸோ இப்போ போயிட்டு டென்ட் போடுறதுக்கு பார்க்குறோம். ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இல்லை, ஒரு கடையில் கேட்டேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பையன் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒவ்வொரு குளிரும் ரிஸ்க் எடுக்காதீங்க தேவையில்லாம அப்படின்றாங்க. டென்ட் எல்லாம் போட முடியாது, அதை பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. போடா 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 நீ. புரியல என்ன வேண்டா? இல்ல 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 இல்ல, வலிக்குதான் வலிக்குது. கையெல்லாம் ஆமாடா கைஸ், கையெல்லாம் உரையுது கைஸ், சென்ஸ் இல்லாம ஆகுது. கிளவுஸ் வேற தேவையில்லாம வச்சிட்டேன். இங்க தானே அப்படின்ட்டு மேல இந்த ரோப்குள்ள வச்சிட்டேன்டா. ஸோ கைஸ், அந்த டென்ட் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேம்ப் ஃபயர்லாம் போட்டு பண்ணோன்னா உள்ள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஐயோ, நான் வண்டி இன்ஜின் கிட்ட கை வச்சுக்கிறேன். டே, வண்டி இன்ஜினே சுட மாட்டேங்கிறா. வண்டி இன்ஜினே சூடா இல்லடா. ரொம்ப டீப் விட்டாதான் சூடா இருக்கு, அது தவிர்த்து இல்ல. இங்க சர்ச் இருக்கு. சர்ச்சில் நம்மள 8 ஒதிப்பானே. இல்லடா, ஆன்ல தானே இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் இடத்த தேடிட்டு அதுக்கப்புறமா விளாங்க கண்டினியூ பண்ணுறோம். அவன் ஜாக்கெட் பாருங்களேன், பின்னாடி ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். இல்லை கைஸ், சுத்தமாக கை வேலை செய்யல. க்ளவுஸை போட்டு தான் ஆகணும் போல. ரூம் போகிறது பெட்டரா? யோசிச்சு பாருங்க, இதுக்கே வந்து 3000. ஆமாம் கைஸ், ஒரு டென்ட் போகிறதுக்கு ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தெரியாச்சு கைஸ். ஸோ அங்கே இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே நாங்கள் டென்ட்டு தான் இப்போ ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி முடியாதோன்னு நினச்சோம். பட் அப்படி இப்படி நான் கண்டுபிடிச்சிட்டு பேசி புக் பண்ணியாச்சு. அவங்க தான் சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி இந்த ரைடு ஃபுல்லாகவே நாங்கள் டென்ட்டு தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டே இன் டென்ட் இன் பட்ஜெட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ டென்ட் வேணாமா, நீங்கள் பிளேஸ் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னாங்க. பிளேஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன். சி
லேஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு. ஓகே சொல்லிட்டோம் அதுக்கு. நான் இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கு இடம் கூட. டாப் ஆஃப் தி ஹில் கைஸ். நான் அதோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தரேன்.